உலகத்தில் நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாதாம், ஒன்றுமே தெரியாதாம். போலீஸ் வந்தது தெரியாதாம், லொரி போடுறது தெரியாதாம், லொரியை மறிச்சது தெரியாதாம். இல்லை ஏழாடி விட்டு வீட்டை போ ஏழாடியான் வாரிய அப்படி ஒரு வார்த்தை எங்களை மனத்தாக்கங்க வேலை சொல்கிறேன். நாங்கள் வார்த்தை தெரிப்போம், வார்த்தை ஒரு தவறான ஒரு பேச்சுகளோ நாங்கள் எதுவுமே பேசல. நாங்கள் செய்கிற சரியாண்டு விளங்குதல்லோ சார். இல்லை நான் தானே இப்போ அட்மின் பாருங்க சார், எல்லாரும் மன்னிக்கணும் சார். வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஆனையரவு உப்பளத்தில் நிற்கிறோம். ஆனையரவு உப்பளத்தில் 3 நாளாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைய விடயங்களை இங்கே மக்கள் முன்வைச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கிறோம். அந்த மக்களுக்கு நடக்கின்ற அநியாயங்கள், அந்த மக்களுக்கு நடக்கின்ற சில பிரச்சனைகளை முன்வச்சு, அந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான சில விடயங்களை வச்சு தான் இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் முழுமையாக பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை தாங்க, தொடர்ந்து எங்களோட நீங்கள் பயணிப்பீங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆனையரவில் என்ன நடக்க போகுது, இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிற இந்த மக்களுக்கு என்ன தீர்வு கிடைக்க போகுதுன்றதை முழுமையாக பார்க்குறேன்டா எங்களோட காணொலியோட தொடர்ந்து வாங்க பார்ப்போம். டிராக்டர்களில் உப்புகளை ஏற்றி கொண்டு வரையினோம் வேறு இடத்துலேருந்து. இப்போ இங்கே வயல், பெரிய வயல், இது பெரிய இடம் தானே, வேறு இடத்துகள்லேருந்து உப்புகளை ஏற்றி கொண்டு வரையினோம். இந்த மக்கள் இப்போ தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம்னு தொடங்கியிருக்கணும். இந்த உப்பளத்தில் அதில் அவங்க வச்சுக்கிற கோரிக்கை 6 கோரிக்கைகள் அதில் வச்சிருக்கணும். மாட்டேங்கிறாரு. எங்கள்கிட்ட நாங்கள் 3 நாள் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை கிடைக்கலாம் இல்லையா, மீடியாவும் உள்ள அனுப்பலாம், ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யலாம். எங்கள்கிட்ட இப்போ சொல்லிட்டு வந்தது மீடியா வர தேவையில்லை. நான் உங்கள்கிட்ட அப்போ சொன்ன மாதிரி அதான் ஏன்னா எங்களோட லேபர்ஸை மட்டும் உள்ளுக்கு நாங்கள் கதைச்சுவோம். எங்களோட சரி நான் கொஞ்சம் டிஸ்கஸ் எங்களுக்கு நாங்கள் இங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது எங்களோட உரிமையை நாங்க இங்க வச்சுக்க உள்ள ஹோட்டல் போட்டிருப்போமே, உள்ள ஹோட்டல் போட விட்டனீங்களா எங்களை? இல்ல தானே, இப்ப ரொலியா எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த நாங்கள் இல்ல நாங்கள் நீங்க என்னதான் கேட்டாலும் நாங்கள் வர மாட்டோம், நாங்கள் வரதுக்கு அனுமதிக்க மாட்டோம். நீ சொல் சார், சேருக்கு முன்னுக்கு வந்தாக்கெல்லாம் இருக்கிறேன் தானே, அவையில் அங்க நிக்கிறான். நான் சேருக்கு முன்னுக்கு வந்தாக்கெல்லாம் இருக்கிறேன், ஏன் இவர் வந்திருக்கிறேன் நீங்கள்? சரி, இப்ப நம்ம உள்ளுக்கு போவானா? உள்ளுக்கு கோர்ட் ஆர்டர் கொடுத்ததான் மாற்றம். என்னன்னா இப்போ நாங்கள் லொரியை வெளியே, ஏன்னா நம்ம வட மாகாணத்துக்கு உப்பு இப்போ விலையுயர்ந்து நம்ம அன்றைக்கி நம்ம பேசிட்டோம், எல்லாத்தையும் நம்ம முழுமையாக பேசிட்டோம். அந்த உப்பை வெளியே அனுப்பாமல் கொள்ளாமல் உப்பு உள்ளே இருக்கணும், ஃபேக்ட்ரிக்கிலே இருக்கணும், வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் முன்னெடுத்தோம். அதை இவங்க நேற்று 2 மணி வரையும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். 2 மணிக்கு அப்புறம் போல் அவங்க எப்படி கோர்ட்ஸ் ஆர்டர் எடுத்தாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. அவங்க வீட்டில் போய் எடுத்துருக்கலாம், ஜட்ஜு வீட்டில் போய் எடுத்துருக்கலாம், யாரையும் எடுத்துருக்கலாம். என்னையையும் ரமணனையும் பேரொன்று வச்சு 2 பேரையும் வச்சு அதுக்கப்புறம் போல் அவங்களோட சேர்ந்த ஊழியர்கள்னு சொல்லி லொரியை மறைத்தால், பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தால் இவங்களை கைது பண்ணுவோம்னு சொல்லி பெண்களை அவ்வளோ போலீஸ் ஒரு
ஒரு 50க்கு மேலே 50-60 போலீஸுக்கு மேலே பெண்கள் போலீஸும் ஆண்கள் போலீஸும் வந்திருந்துச்சு. என்னன்னா வந்து போலீஸ் கூட வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுதுன்னா என்ன காரணம் இது? ஒரு மக்களுக்கு வந்து இப்போ நேற்று வந்து ஒரு எம்பி வந்து பார்லிமெண்ட் ஒரு எம்பி வந்து எங்களை காய்ச்சிட்டு போனார். அவரோட பேர் கூட என்ன பேர்? நேற்று வந்து காய்ச்சிட்டு போனவரோட பேர் இளங்குமரன் வந்து காய்ச்சிட்டு போனார். எங்களோட ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி, உழைப்பாளிக்கான ஆட்சினார். ஆனால் அவர் என்னைய உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசும்போது சொன்னார், லொரியை வெளியே விடுனா அப்போ எங்களோட கோரிக்கையை நீங்கள் என்ன நிறைவேற்றினீங்க? ஒன்றுமே இல்லை. லொரி மட்டும் போனாக்கானும் முதலாளிக்கு அங்கே போகணும், முதலாளி வர்க்கங்கள் அவங்க வந்து அரைச்சி உப்பு பேக்கெட்டை நம்மளுக்கே திருப்பி அனுப்பி நம்ம 400-450 நம்ம வாங்கணும். அப்போ இந்த அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னா முதலாளி வர்க்கத்துக்கு மட்டுமே தான் குரல் கொடுக்குது, மக்களுக்காண்டி ஒரு துளி கூட குரல் கொடுக்கல. அடுத்தது நேற்று நடந்த விஷயம் இருக்கட்டும், அப்பாற்பட்டது. இன்னைக்கு நாங்கள் எவ்வளவோ எங்கள் பெண்கள் வந்து எவ்வளவோ போராடியும் இந்த லொரியை வந்து உள்ளுக்குள்ள விட வேணான்னு சொல்லியும் இந்த லொரியை ஜேசிபி இயந்திரத்தோட துணையோட உப்பி ஏற்றி வெளியே போலீஸாக்கள் பாதுகாப்போட 50 போலீஸாக்கள் பாதுகாப்போட வந்து வெளியே அனுப்பியிருக்காங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு கட்ஸு பத்தாதுக்கு. இன்றைக்கி 3வது நாள் நாங்கள் போர்டு மினிஸ்ட்ரியையும் சேர்மன் எல்லாத்தையும் பார்க்கணும், ஜிஎம்லாம் பார்க்கணும் நாங்கள் சொல்லி கோரிக்கை வச்சு இன்றைக்கி ஜிஎம் மட்டும் தான் வந்திருக்காரு. ஜிஎம் வந்து அவர் எங்களே வந்து சொல்கிறாரு உள்ளே வந்து சந்திங்கன்னு. ஆனால் மீடியா வரக்கூடாது, யூடியூப் சேனல் எதுவுமே வரக்கூடாது, மீடியா எதுவுமே வரக்கூடாது, ஒன்றுமே வரக்கூடாது, சும்மா நார்மலாக வாங்க, நீங்களும் வீடியோ கவரேஜ் பண்ணக்கூடாது, கதைப்பான் பேசி தீர்வை கொண்டு வரும்ன்றாரு. என்ன கதை இது? இதுக்கு போலீஸ் வந்து எங்கள்கிட்ட வாய்ஸ் ரேஸ் பண்ணுது, குரல் ஏற்றி கதைக்குது. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்கிறது கேட்க மாட்டியா நீ? உனக்கு என்ன தம்பி, நீங்கள் சொல்கிறத கேளுங்க, எங்களுக்கு சட்டம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அந்த வேலையை தான் செய்வோம். இது என்ன கதை? இது என்ன கதை? இது மக்களுக்காக போலீஸா இல்லை கவர்மெண்ட்டுக்காக போலீஸா? மக்களுக்காக தான் போலீஸே வந்து அரசாங்கத்துக்கு துணையாக நின்றுட்டு மக்களை போட்டு கொடுமைப்படுத்துதுன்னா இதெல்லாம் ஒரு நியாயம் இல்லை. இது வந்து என்னைய பொறுத்தளவு இதை வந்து இந்த அரசாங்கம் இப்போ இந்த தற்போது எந்த நிலையில் இந்த போராட்டம் இருக்குது, அடுத்த கட்டம் அது என்ன முடிவுகள் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு கட்டமைப்பும் எங்களுக்கு எதுவுமே சொல்லலை. அவங்க ஒரு முடிவு கூட எங்களுக்கு சொல்லலை. எங்களே உள்ளே வாங்க பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பேச போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் உள்ளே போகிறதா இல்லை. 3 நாளாக நாங்கள் வெளியே இருந்தோம். அவங்க வரட்டும், அவங்க வந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து அவங்க பேசி ஒரு தீர்வு எங்களுக்கு தரட்டும். எங்களோட முடிவு. சரி, ஓகே. வணக்கம். நாங்களும் இப்போ 5 வருஷமாக வந்து வேலை செய்கிறேன். வேலை வந்து டாக்கெட் வேலைன்னு தாரது. டாக்கெட் வேலையில் நாங்கள் அவை தாரவில் எந்த வேலையுமே இல்லாது சொன்னதும் இல்லை, செய்யாமல் போனதும் இல்லை. அவை தந்த வேலையை நாங்களோட டைமில் செய்யணும்னு தான் போடணும். அப்படி போயிடாலும் இங்கே முரண்பாடுகள் ஒவ்வொரு தடவை ஊழியராக இருந்தாலும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பார்க்குறது, அப்படியான இதுகள் இருக்குது. மற்றது இப்போ எங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து எங்களுக்கு உப்பு சீசன் ரெண்டாக்கோ எங்களை நாங்கள் உப்புழுக்கிறோம் எங்களை முன்முறை வந்து உப்புழு தரணும் மட்டும் இழுக்க பண்ணிவினோம். அதுகளை முடிஞ்ச உப்பு சீசன் இல்லை எடுத்துனா ஓவர் சீசன்டா இப்போ நோமன் வேலைன்னு தருவினோம். அந்த வேலையில் எங்களுக்கு டேர்னுகளை போடணும். இனி வேலை இல்லை, ஆக்கள் எல்லாருக்கும் மேலே கொடுக்கணும். டேர்ன் போட்டால் மாதத்தில் எங்களுக்கு 14 நாள் வேலை 15 நாள் வேலை அப்படி தான் வரும். அப்போ எங்களுக்கு இந்த சம்பளமும் கட்டாது, 2000 தான் சம்பளம். நாங்கள் பஸ்ஸெலாம் வந்து போகிறது, புள்ளியெல்லாம் படிப்பு செலவு சாப்பாடு செலவு எல்லாம் காணாது. அப்போ எங்களுக்கு ஒவ்வொரு நாள் நாங்கள் வேலை தரணும் வந்து. மற்றது எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரமே கொஞ்சம் எங்களை ஒரு மிருகத்தரமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் லேபர்ஸாக எங்களை மதித்து நடக்கிறதில்ல கட்டாயம். இப்போ நாங்கள் உப்பு வேலையாக்க தெரியும் போல கஷ்டமான வேலையாட்டு. இன்றைக்கு நல்லா செய்வோம், கொஞ்சம் உடம்பு வேலாடி, அடுத்த நாள் கொஞ்சம் சோறு. அப்போ அவே செய்ய நினைக்கணும். இல்லை வேலாடி விட்டு போ வேலாடியான்னு வாரிய அப்படி ஒரு வார்த்தையில எங்களை இந்த மனத்தாக்கங்க எங்களை இந்த வேலை செய்ய ஒரு இது இல்லாமல் தான் கதைக்கிறவ. இப்போ அப்படியான இதுகள் எங்களுக்கு இல்லாமல். மற்றது புது ஆக்களை கொண்டு போட்டிருக்கணும். இப்போ உப்பண்டைக்கு வந்து படிப்பு ரீதியாக பார்க்க ஆஃபீஸ் மட்டத்தில் படிப்பு ரீதியாக பார்க்கலாம். உப்பு வேலையில் வந்து எங்களுக்கு படிப்பு தேவையில்லை, அது வந்து அனுபவசாலியாக தான் வேணும். சில பிரச்சனைகள் அவன் எங்களுக்கு உண்மையான பிரச்சனையாக உப்புக்காரங்களும் சொல்ல மாட்டேன், சொல்கிறதும் இல்லை. நல்ல ஒரு அதிகாரி நல்ல ஒரு உப்பு இதில் போய் அனுபவசாலிகளாம் தூக்கி அங்கே அஞ்சாலும் வெளியால் போட்டிருக்கணும். புது ஆக்களை கொண்டு போட்டு எங்களுக்கு அவை தான் எங்களுக்கு நெருக்கடி செய்யணும். நீங்கள் எத்தனை வருஷமா இந்த வேலை செய்யணும்? இப்போ 5 வருஷமாக வேலை செய்கிறேன். 5 வருஷமா உங்களுக்கு இதே பிரச்சனை இருக்கு? இல்லை இப்போ ஒரு கொஞ்ச காலம், இப்போ இந்த வருஷத்துக்குலாம் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வேலை செய்னாங்க. எங்களுக்கு மழை எண்டான வெயில் எண்டாலும் நாங்கள் வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. கடும் மழைன்னா முதல்ல இந்த மேனேஜர் மாதிரி எங்களுக்கு 2 நாள் முன்னே வேலை சொல்லுவினேன், மழை கடும் மழை வேலை இல்லையானு. மற்றபடி எங்களுக்கு வேலை
தந்து கொண்டே இருந்தது. இப்போ தான் ஆக மோசமாக ரொட்டேஷன். நாங்கள் லாபத்தை வெட்டி கொடுத்தா நாங்கள் உப்பு இருக்கிறாங்க, நாங்கள் வெளியாக நிற்கிறோம் வேலை இல்லாமல். இப்போ வந்த புது நபர்கள் அவைக்கு அந்த வேலை இந்த வேலை நித்தவும் வேலை செய்ய கொண்டிருக்கிறது, அப்படியான வேலையில் செய்து கொண்டிருக்கணும். அப்போ எங்களுக்கு இது எல்லாம் எங்களுக்கு ஒரு முடிவு வரணுன்ற காட்டி நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு வந்து சம்பளம் என்ன அடிப்படையில் தெரியும்? சம்பளம் எங்களுக்கு 2000 சம்பளம். இப்போ உப்பு வேணால் 50 ரூபா கூட்டி தருவீங்க இந்த உப்பு சீசனுக்கு, மற்றபடி அது அந்த சம்பளம் தான். அதுக்கும் எங்களுக்கு டாக்கெட் தான். இப்போ 1.5 லோட் கட்டாயம் எடுக்கணும். 1 லோட் எடுத்தால் தான் 2000 சம்பளம் இழுக்கிறோம் நாங்கள் 2000. அதை விட மேலதிக உப்பு இழுக்கிறோம் நாங்கள், மேலதிக உப்பும் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு சரி. நாங்கள் பின்னேரத்தில் வந்து மேலதிக உப்புலாம் எடுத்து கொடுக்குறாங்க, அதுக்கு குறுமான சம்பளம் தருவீங்க. அப்படிங்கிற வேலையெல்லாம் நடக்கும். சரி, இதுக்கு வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் எம்பி அவர்கள் வந்திருக்கிறார் இந்த மக்களை சந்திக்கிறதுக்காக. உங்களுக்கும் வாகனத்துக்கோ உங்களுக்கு இடைஞ்சல் தரையில தரேன். நாங்களும் எங்களை பாட்டுக்கு நாங்க இங்க இருக்கோம். இவர் எங்கட போராட்டம் நீங்க சொல்லிட்டோம். இவ்வளவு நாளும் கூப்பிடல, 3 நாளா இன்றைக்கு தான் வந்து கூப்பிடுறேன். அதனால நாங்க சொன்னா நாங்க வரையில வந்து கூடி ஒரு மத்தியானம் ஆயிடுச்சு, 1:30 மத்தியானம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள இந்த சந்திக்கும் அவ்வளோ மக்கள். இப்போ சாப்பாடு விருந்து முடிச்சு தான் பெரியணும். இவர் இல்லையா ரஞ்சன் எங்க கஜன் இதுதான் தெரியும். அல்லது இந்த ஆணையரவில் எங்களுக்கு தெரியும், நீங்களும் இந்த ஊருக்காரன், நானும் இந்த ஊருக்காரன். போலீஸ் வந்து ரேஸ் பண்ணுறாரு. நீங்கள் உள்ளே போக தானே, உங்களுக்கு இதுக்கு தான் நீங்கள் போராடிங்க. போலீஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணது இதுக்கு தானே நீங்கள் போனீங்க. ஏன் மீடியாவோட ஏன் போகணும்? உங்களோட கதைக்கு தானே கூப்பிட்றாரு. நான் சொன்ன 3 நாளாக போராட்டம் பண்ணால் 3 நாளாக வரல. இப்போ நாங்கள் வெளியே கூப்பிட்றோம் கதைக்க சொல்லி. ஏன் அவர் வந்து அவருக்கு என்ன ப்ராப்ளம்? சரி, ஓகே, நாங்கள் உள்ளே வரதுக்கு நாங்கள் ரெடி, உங்களை எல்லாத்துக்கு உள்ளே வரதுக்கு நாங்கள் ரெடி. மீடியாவோட வரோம். நீங்கள் கதைங்க, மீடியா வேணாம். மீடியா ஏன் அதான் சொல்லுங்கள், ஏன் மீடியாவுக்கு நீங்கள் சொல்லுங்க, மீடியா தான் நாங்கள் பாருங்க. ரீசல் மீட்டிங்காக இருக்கிறதால எங்களை ஊழியர் எல்லாரும் வந்து அப்படி உள்ளே வந்து மீட் பண்ணணும்னு தான் சொல்கிறாரு. 12:30 வரை காட்டியும் 12:30 வந்து மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. மீடியாக்களுக்கு அதுக்கு பிறகு வந்து ஜிஎம் பலடி நீங்கள் பேட்டி கொடுக்குறாருனா மீடியாவுக்கு பிறகு பேட்டி கொடுக்கலாம். எங்கள் ஜிஎம் வந்து மீடியாவுக்கு பிறகு இது வந்து கொடுப்பாங்களாம். எங்களுக்கு முன்னாடி வந்து அவர் கதைக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னார். அதை இப்போ எங்களுக்கு மீடியாவுக்கு முன்னாடியும் எங்களுக்கு மீடியாவில் ஒஃபீஷியல் மீட்டிங் தானே, ஒஃபீஷியல் மீட்டிங்கிறனால ஒஃபீஷியல் மீட்டிங்கிறனால ஒஃபிஷியல் மீட்டிங் தானே. ஃபர்ஸ்ட்டாக இப்போ வேலை வேலை செய்கிறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டாக லேபர்ஸை வந்து எல்லாரையும் வந்து மீட் பண்ணிட்டான் வந்து மீட் பண்ணி காய்ச்சி போட்டு அது பிறகு மீடியாவுக்கு சார் போலீஸ் மீடியாவிலேருந்து கூப்பிட்டு காய்ப்பாராம். போலீஸ் மீடியாவில் மட்டும் போலீஸ் மீடியா காய்ப்பார் சார். யூடியூப் மீடியாவை இந்த மீடியாவோட கதைக்க மாட்டாரா? உங்களோட கதை கேட்கல காய்ச்ச முடியும். உங்களை போலீஸ் மீடியா கிட்ட தானும் போலீஸ் மீடியாவோட காய்க்கிறாங்க. போலீஸ் மீடியாவில் மற்ற யூடியூப் சேனலோ சரி மற்ற சரி எல்லாரும் பப்ளிக் பொதுவாக காமனா காய்ச்ச முடிய காய்ச்ச முடிய நீங்கள் சார் என்னோட தனிப்பட்ட இது இல்லை, என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. தனிப்பட்ட கருத்தை வச்சு நான் மூவ் பண்ணதில்லை. எல்லாரையும் மிரட்டான், யாரையும் ஒரு எல்லாரையும் மிரட்டான். அது முடிய விட்டு மீடியா பிடிச்சி அவரும் நிப்பாரு. தனியா கூப்பிட்டு தனிமையில கழிச்சு போட்டு நீங்களும்
நீங்க வந்து மீடியா சொல்றீங்க இந்த கோரிக்கையில இவ்வளவு செய்யல நீங்களும் சொல்லுவீங்க. அவரும் சொல்லுவார் கேட்ட கேள்விக்கு லேபர்ஸ் இப்படி சொல்லினா இந்த கோரிக்கையை நிறைவேற்றலாம்னு சார்னு சொல்லுவார். அப்ப ஃபர்ஸ்டா லேபர்ஸ் உங்களோட காய்ச்சி போட்டு என்னென்ன உங்களோட இது என்னென்ன செய்யலாம் எல்லாத்தையும் காய்ச்சி முடிய அவர்கிட்ட முழு போலீஸ் பெரியாக்களையும் மீடியா டியூட்டி பஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள வச்சு கதைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் ஒஃபிஷியல் தானே. வந்து இப்போ நீங்க எங்கட கம்பெனிக்கு வேலை செய்யறாங்க ஃபர்ஸ்டா கம்பெனி பிரச்சனை முடிச்சு போட்டு என்ன ஆனால் நேற்று போய்க்க நீங்க சொன்ன மேனேஜர் என்ன சொன்ன குண்டு வச்சிருவீங்க நீங்க வெளியில போங்க. நாங்கள் இங்கேயே வச்சு கதைக்கிறோம். இதான் முடிவு. நாங்கள் இங்கேயே கதைக்கிறோம். வித்தியாசமான கதை நாங்கள் இங்கே தான் கதைக்கிறோம். கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க. அதானம்மா நீங்க வந்து கதைங்க ஃபர்ஸ்டா சரியா இதான் அது வீடியோ அதான் நாங்கள் அங்க பாரம் அவ்வளவு பேரும் மீடியா பாரம் தான் சொல்றோம். எங்கட ஒபிஷியல் மீட்டிங் தானே. இப்ப தனியா இப்ப இன்சார்ஜா இருக்கிறாங்களையோ ஒரு 10 பேர் நீங்களும் இப்ப நீங்க உங்க எல்லார்ட்டையுமே போன் இருக்கு. இப்ப மீடியா தான் வரணும். உங்களோட கையில போன் இருக்கு தானே. இப்ப நீங்க உங்களோட சேஃப்டிக்கு நீங்க எடுக்கலன்னா உள்ள கழிச்சு ஒன்றுக்கு எடுங்க. சரியா? காய்ச்சி போட்டு நீங்க பேருந்து டியூட்டி பஸ் மீடியா எல்லாரையும் கூப்பிடுங்க. சரியா? நாங்க நம்பிதான் பாரம் இல்ல நீங்க அதை போய் சொல்லுங்க. எனக்கு நீங்களும் அடிக்கடி வந்துட்டு போ எங்களுக்கு ஒரு நாங்க வந்து அதை நான் சொல்றேன். நாங்க வார்த்தை கடிப்போம், வார்த்தை ஒரு தவறான ஒரு பேச்சுகளோ நாங்க எதுவுமே பேசல. அவர் என்ன சொல்ற நான் அவரோட வயசுக்கும் அவரோட பதவிக்கும் நாங்க மரியாதை கொடுத்து நாங்க கழிக்கிறோம். சரியா? நாங்கள் எங்களோட கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். அவரோட கோரிக்கை என்னன்றது அவரை சொல்லட்டும். ஏன் மீடியாவுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கதைக்கோ எதுவுமே நாங்க பண்ண விரும்பல. ஒபிஷியல் தெருவுக்கு இறங்கி ஒபிஷியல் சரி. இப்ப வந்து இது முடிய சேர் நிப்பா நீங்க நிப்பீங்க. இப்ப நீங்க டைப்பிங்க தான் இருந்து இப்ப நார்மலா உங்களுக்கு நார்மலா தெரியும் தானே. ஒரு ஆள் பிரச்சனை நீங்க என்ன செய்வீங்க போய் ஒரு இதில் டைப்பிங்க இருந்து எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி சேர் உங்களுக்கு கூப்பிட காய்ச்சி போட இல்லை. இப்போ தனிப்பட்ட முறையில் கூப்பிடல எல்லாரும் வந்து போட்டு அதுக்கு பிறகு சார் மீடியாவுக்கும் சொல்ல வேண்டிய பதில் இருக்கு. மற்றது போலீஸ் எஸ்எஸ்சியாரோட ஹைகோர்ட்டையும் இருக்கு. அவ்வளோதையும் டியூட்டி பஸ் எல்லாம் மேலே சந்தோஷங்களை கூப்பிட்டு நீங்கள் எல்லாரையும் வச்சு கொண்டு தான் உங்களோட காய்ச்சி முடியும். அது சார் சொல்றேன் சார் மாட்டோம் சார். இங்கே உள்ள இருக்கிறாரு வந்து இப்போ நாங்கள் வந்து இல்லை சரி 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 சார் சொன்னு தான் சொல்லி வந்து கதைக்கலாம். ஆமா இப்ப இறங்கி நாங்க இறங்கி நிறைய பேர் நாங்க 16 வருடமா நாங்க இறங்கி நாங்க போயிருக்கோம். அவரை இன்னும் ஒரு சின்ன கதைச்சிட்டு போலாமே கதைச்சு போறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதானே. இல்ல அது எங்களுக்கு நாங்க கதைப்போம் உள்ளுக்கு கதைப்போம் நாங்க உள்ளுக்கு கதைக்கிறோம். விஷயம் இருக்கு அவளை தேன் சொல்ல போறோம். இல்ல நம்ம அவரை உள்ளுக்குள்ள கூட இல்ல வந்து வாங்க எல்லாரும் உள்ளுக்கு கதைப்போம். அவர் வந்து கூட்டிட்டு போனாங்க எங்களை சார் வரத்தான் வலிக்கிட்டாரு. அதான் மந்தங்களை கூட்டிட்டு போச்சு. உலகம் வேண்டாம். நாங்கள் கூட ஈகோ இல்லை. நாங்கள் இப்போ ஒண்ணு தேவையில்ல. இப்போ இப்படி இப்போ நாங்க வந்து நாங்க 2 பேர் நானும் எங்களுக்கு வந்து 3 நாளா வந்து எங்களுக்கு போராடிட்டு இருக்காரு சந்திரகுமார் முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் வந்து பேசிட்டு இருக்காரு. நாங்களும் ஒரு 3 பேரும் நாங்க வந்து நீங்க எங்கள்கிட்ட வர்ற மாதிரி நாங்க ஒரு 2 பேர் ஒரு அவரையும் இன்னொரு நாங்க அனுப்பிடுறோம். அவர்கிட்ட நாங்க ரிக்வஸ்ட் வைக்கிறோமே நீங்க வெளியே வாங்கன்னு சொல்லி அப்படி நாங்க கேட்டு அது வேணாம். அதெல்லாம் முயன்ற இல்லை. ஒருக்க வந்து வாங்க எல்லாம் பாரு நீங்க எங்கிட்ட வேலை வர்றானே வாங்க நாங்க எல்லாரும் உள்ளுக்கு கதைப்போம். சந்திரமரம் போயிட்டு நாங்க அதுக்கு
இப்போ அவர் வந்து சரியா உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வச்சு நீங்க எல்லாருமே வாங்க மீடியாவுக்கு முன்னாடி சொல்றாரு எல்லாருக்கும் முன்னாடி இல்ல சார் கேட்கிறேன் பழைய ஆக்களுக்கு நாங்க செய்யற சரியாண்டு விளங்குதல்லோ சார் இல்ல நான் தானே இப்போ அட்மின் பாருங்க சார் எல்லாரும் மன்னிக்கணும் சார் நீங்க எங்களுக்கு நீங்களும் உரிமை இருக்கு அதே உரிமை இருக்கு சார் பழைய ஆக்கள் சுப்போஸ் வைக்கணும் ஏபிஎம் இருக்கணும் எல்லாரும் இருக்கணும் சார் இல்ல இது வந்து என்ன டிபார்ட்மெண்ட் என்ன இதுக்கு உள்ள பிரச்சனை அவைக்கு விளங்குதல்லோ நாங்க செய்யறது சரியான ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து எல்லாருக்கும் விளங்குதல்லோ சார் அப்ப அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு உங்களோட உரிமையெல்லாம் தர சொல்லுங்க சார் எங்களுக்கு அதை கதைக்கிறதுக்கு தான் உங்களால வர இல்ல சார் நாங்க இந்த 3 நாளா இதுல நடத்தமும் அவைக்குத்தான் சார் இந்த 3 நாள் நாங்க உட்கொண்டு இருந்தா இந்தியாவுக்கு போதவே இல்லை சார் உப்புக்கு இழுக்கக்கூடிய டைம் வந்துட்டு சார் இல்லையா சார் நீங்களே சொல்லுங்க இழுக்கக்கூடிய டைம் வந்துட்டு நீங்க சொல்லுங்க கடைசியா ஃபைனல் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள வாகனங்களும் வந்து உள்ளுக்கு போகுது. டிராக்டர்களில் வந்து உப்புகளை வந்து ஏற்றி கொண்டு வரையினோம் வேறு இடத்துலேருந்து. இப்போ இங்கே வயல் பெரிய வயல் இது பெரிய இடம் தானே, வேறு இடத்துகள்லேருந்து உப்புகளை வந்து ஏற்றி கொண்டு வரையினோம். எல்லாரும் எங்களோட கோரிக்கை நிறைவேற்றினீங்களா? கோரிக்கை கேட்டிருக்கோம் நீங்கள் யாரும் எமோஷன் அது யாருமே எமோஷன் ஆகிற அளவுக்கு இல்லை. மக்கள் வந்து இப்போ ஒரு கட்டமாக உள்ளுக்கு போய் கதைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டோம். கதைச்சிட்டு அடுத்த கட்டம் வந்து என்ன முடிவெடுக்கிறன்ற சம்பந்தமாக தான் இப்போ யோசிக்க போயிடும். அவங்க சொல்லுவாங்க ஐயோ அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க அவருக்கு வரைஞ்சா கூடியாங்கன்னு சொன்னேன். இல்லை என்ன தெரியுமா சொன்னாரு, அதெல்லாம் மறைஞ்சு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா? சரியா நீங்க அவளுக்கு டென்ஷன் ஆகுது, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. போலீஸ் லேடிஸ்கள் வந்து அவையில் வந்து பல தடவை வந்து முயற்சி செய்திருக்கிறோம். வந்து ஏற்கனவே முயற்சி செய்த வயல் இவங்களை அவ்வளோ வரையும் கூப்பிட்டு 2-3 பேரை சேர்த்து கூப்பிட்டு காய்க்கிறதுக்கு. அப்போ இவையில் வந்து கனதரவும் அவங்கள்ட்ட கேட்டது மீடியாக்களோட நாங்கள் கதைக்கிறேன்டா வாரம்னு சொல்லி கேட்டிருந்தவங்க. இப்போ வந்து ஒரு படி இறங்கி இந்த ஆர்ப்பாட்டம் செய்த இந்த மக்கள் வந்து ஒரு படி இறங்கி சரி நாங்கள் வந்து உங்களோட கதைக்கிறோம், எங்களோட ஃபோனுகளில் வந்து நாங்கள் அங்கே கதைக்கிற விடயங்களை ரெக்கார்ட் பண்ணுவோம்ன்ட்டு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு சம்மதிச்சு தான் அவ்வளோ பேரும் இப்போ உள்ளுக்கு போயிடும். அப்போ அங்கே போய் உள்ளுக்கு என்ன நடக்குது என்ற சம்மந்தமெல்லாம் நாங்கள் பிறகு உங்களுக்கு சொல்கிறோம். நானும் சொல்றது கேட்க எப்படி நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் கதைச்சிட்டோம், நாங்கள் எல்லாம் கதைச்சிட்டோம். இப்போ சிஎமோட பதிலை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். யாருமே நாங்கள் கதைக்கல, இல்லை நாங்கள் கதைக்க விரும்பலை. கதைச்சா வாக்குவாங்க வரும், எல்லாருமே இருக்கணும். அவரோட கதையை கதைச்சு நாங்கள் உள்ளுக்குற அப்படியே நிரந்தரமாக இருக்கிறதா இல்லை வெளியே வந்துட்டு மறுபடியும் போராட்டம் ஆரம்பிக்கிறதாங்கிறது நீங்கள் எல்லாருமே இருக்கணும். வாங்க சரி வாங்க இருக்கணும். எங்களை பற்றி தம்பி குறை இருந்தாலும் நாங்கள் என்ன போயிடலாம்.
வாங்க எல்லாரும் போனால் தானே இது நல்லது கேட்டது. சரி போயிட்டு வாங்க. இந்த லொரி ஒன்றை வந்து மறித்ததால் இன்றைக்கு இப்போ வந்து இந்த லொரி வந்து வெளியில் போய் கொண்டிருக்குது. இன்னொரு லொரி இதில் வந்து உப்பு தான் போய் கொண்டிருக்குது. இதுதான் புத்தளத்துக்கு போதும்னு சொல்லி நம்ம பாருங்க. வேலை கிடைக்காமலாம் 20 கோடி ரூபாய் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. வேலை ஒழுங்காக செஞ்சனால தான் 20 கோடி ரூபாய் நம்ம வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம். எங்களே சந்திக்கிறதா சொல்லியிருந்தாரு. எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவாருன்னு சொல்லி நினச்சி தான் நாங்கள் வந்து உள்ளே போனோம். ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து அவர் பாட்டுக்கு அவரோட எங்களோட குறைபாடுகளை நாங்கள் சொல்ல எல்லாத்தையும் வெளியினார். சரி நாங்கள் செய்கிறோம், சரி நாங்கள் செய்கிறோம், சரி நாங்கள் செய்கிறோம்னு எல்லாத்தையும் எழுதிட்டே இருந்தார். அப்போ மக்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க குறைபாடுகளை ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லி வைக்க எல்லாத்தையும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். கடைசியாக நாங்கள் எங்களோட மேனேஜரை நீங்கள் மாற்றுறது தான் எங்களோட மிகப்பெரிய போராட்டம். அவரை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டதுக்கு 3 மாதம் எனக்கு தவணை தேவை. இந்த 3 மாதம்ன்றது என்னன்னா, இது சீசன் டைம். இப்போ அதிகமாக வெயில் அடிக்கிற டைம், இனி ஒரு 5 நாளாக உப்புளிக்கிற டைம். இந்த 3 மாதத்துல நாங்கள் உப்புளித்துருவோம். எத்தனை கோடிக்கு? பல மில்லியன் கோடிக்கு நாங்கள் உப்புளித்துருவோம். இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் போல் எங்களுக்கு மழை காரணமாக மறுபடி வேலை நிறுத்தம். மறுபடி ஜனவரிக்கு வருவோம். ஜனவரிக்கு சொல்லுவாங்க கொஞ்சம் பேருக்கு தான் வேலை, டேன் போடுவாங்க. எங்களோட ஜிஎம்மோட மைண்ட் இதுதான். ஜிஎம் வந்து நல்லா படித்தவர், எங்களை மாதிரி முட்டாள் கிடையாது. முட்டாள் தான் உப்பளத்தில் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை. அவர் நல்லா படித்தவர், அவர் பக்கா மூலசாலி. அவர் நினைச்சிட்டாரு பிரெயின் வாஷ் பண்ணலாம்னு, எங்கட மூளையை கழுவலாம்னு சொல்லி அவர் நினைச்சது. ஆனால் கடைசி வரைக்கும் நடக்காது. நான் சொல்லிட்டு வந்த என் மக்களோட கோரிக்கை, ஊழியரோட கோரிக்கை, என்னோட கோரிக்கை நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்த ஒரே வார்த்தை, கடைசி வரைக்கும் போராட்டம் நடக்கும். எங்களுடைய உரிமை எங்களுக்கு தேவை. இந்த மேனேஜரை நீங்கள் மாற்றலைன்னா திங்கட்கிழமை கச்சேரி வாசலில் வெள்ளத்துணி விரித்து எங்களுடைய போராட்டம் மிக பெருசாக தொடரும். இதை வந்து நாங்கள் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கோம். அவர் யோசிக்கிறாருன்றாரு, ஆனால் அவர் யோசிக்கிற மாதிரியே இல்லை. கடைசி வரையும் யோசிக்க மாட்டார். மீடியாவுக்கு அந்த கதையெல்லாம் கதைக்கல. அவர் வந்து அவரை பற்றி நான் தப்பான குறைகளான வார்த்தைகளை நிறைய சொன்னேன்னு சொல்லி தான் என்னையே வந்து அவர் கவர்னர் பண்ணுறாரு. என்னை பக்கா கவர்னர் பண்ணுறாரு. ஏன்னா வந்து நான் அவரை கண்ணாடியை காட்டினா உப்பு வெள்ளையாக இருக்கும்ன்றதை நான் சொன்னதை வந்து அவர் அதையே சுட்டி காட்டி அவர் காரணம் பண்ணுறாரு. ஆனால் அவர் அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு சொல்லும்போது அவர் அவ்வளவு வேதனைப்படுறாரு. எங்களோட வாழ்க்கை ரீதியை வந்து இப்போ வந்து அவங்க வந்து எவ்வளோத்துக்கு யோசிச்சிருக்கணும், நாங்கள் படுற கஷ்டத்தை அவர் எவ்வளோ யோசிச்சிருக்கணும், அதை யோசிக்கல. அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. சரி, அது எங்களுக்கு தேவையில்லை. இப்போ எனக்கு வந்து மீடியா நீங்கள் எல்லாருமே உங்களை வந்து சந்திக்கலை, வெளியே வந்து சந்திக்கலன்னு சொன்னார், ஈகோ காட்டினார். நான் என்னோட ஈகோவை விட்டு நான் உள்ளே போனேன். என் மக்களுக்கு வேலை தேவை, உள்ளே போனேன். ஆனால் இப்போ அவர் ஈகோ காட்டுறாரு. நீங்கள் கொண்டு போயிட்டு அவர்கிட்ட உண்மையான பேட்டி எடுக்கணும், உங்களுக்கு முழு சப்போர்ட் நான் தரேன், என்னோட நீங்கள் வரணும். அவங்க அப்படி தானே அவங்க சொல்லி எடுத்தது, முழு சப்போர்ட் நான் தரேன். நன்றி, வணக்கம். வேறு யாராவது சொல்லுங்க. புரியலப்பா? அதானே. அடுத்தது வந்து முக்கியமான காரணம் ஒன்று, போலீஸுக்கும் ஃபெக்டிக்கும் சம்மந்தம் இல்லையா. போலீஸை வந்து நாங்கள் தான் கூப்பிட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கோர்ட்ஸ் ஆர்டர் இருக்குது. இதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் உள்ள ஃபோட்டோன்னு எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா வீடியோவில் காட்டலாம். கோர்ட்ஸ் ஆர்டர் இருக்குது. கொடுத்ததும் அவங்க தான். ஆனால் அவருக்கு எதுவுமே தெரியாதாம். தனக்கு இந்த உப்பளத்தில் நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாதாம், ஒன்றுமே தெரியாதாம். போலீஸ் வந்தது தெரியாதாம், லொரி போகிறது தெரியாதாம், லொரியை மறிச்சது தெரியாதாம், எதுவுமே தெரியாதாம். கரைசாக மூட்டி அவர் சொல்லிட்டார். ஆனால் எந்த பிரதிநிதியாகவும் வரல, போர்டு பிரதிநிதியாகவும் வரல, சேர்மன் பிரதிநிதியாகவும் வரல. அவர் வந்திருந்த அழகா 3 மாதம் மேனேஜரை மாற்றுறது. மேனேஜருக்கும் இவருக்கும் என்ன லிங்க்? மேனேஜரை தொடுறதுக்கு இவர் ஏன் பயப்படுறாரு? மேனேஜரை தொட்டா மேனேஜர் வந்து இவரோட விஷயத்தை ஏதாவது சொல்லிடுவாரா? என்ன காரணம் இவர் பயப்படுறதுக்கு காரணம்? மேனேஜரை வந்து தொடுறதுக்கு இவர் என்ன காரணம்? இவ்வளவு கோரிக்கை, மக்கள் 150 பேரும் அவ்வளவு கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் மேனேஜரை வந்து தொடுறதுக்கு அவர் பயப்படுறாரா? மேனேஜருக்கும் அவருக்கும் என்ன லிங்க்? 1.5 வருஷம் ஏபிஎம் இருந்தவரை தூக்கி இவ்வளோ பெரிய ஃபேக்டரிக்கு மேனேஜராக போட்டது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவருக்கு 2000 ஏக்கர், குறிஞ்சாத்தீவும் பெரிய உப்பளம் ஆணையர் உப்பளம் 2000 ஏக்கர். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு சின்ன பொடியனை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய ஃபேக்டரிகளை போட்டு வச்சது மிகப்பெரிய தவறு.
இவர் தவறு செய்கிறார், இவரை தூக்குனா தூக்க முடியாது, 3 மாதம் டைம் கேட்குறீங்க. என்ன நியாயம் இது? இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதை வந்து எல்லா மக்களும் பாருங்க, மிகப்பெரிய போராட்டமா இது. எங்கட உழைக்கும் வர்க்க போராட்டம் நம்ம நினைக்காதீங்க. ஒரு உப்புக்கு நீங்கள் திண்டாடுறீங்க, நாளைக்கு நீங்கள் என்னத்துக்கோ திண்டாடுவீங்க. இன்னைக்கு நாங்கள் தொண்டை தண்ணி பார்த்தா கத்திக்கிட்டே இருக்கோம். நல்லா யோசிக்கணும் மக்களே, முடிஞ்சா வாங்க. இது ஊழியர் பிரச்சனை, அடுத்த கட்டம் மக்கள் பிரச்சனையாக இருக்கணும். தயவு செய்து எங்களோட வந்து துணை கொள்ளுங்க, கை கோருங்க. இல்லை தொடரும், நாளைக்கு தொடரும். ஞாயிற்றுக்கிழமை இவங்க யாரும் வரமாட்டாங்க. திங்கக்கிழமை நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். நாளையோட திங்கக்கிழமை முடிவு தான் எடுத்திருக்கோம். நாங்கள் எல்லோரும் கலந்து வேலை பண்ணி கச்சேரியை நாங்கள் முடக்கோம். கச்சேரிக்கு முன்னுக்கு வெள்ளை துணி விரித்து நாங்கள் வந்து போராடுவோம். இது வந்து பெரியோரு ஆணையர் உப்பளத்துக்கு பெரியோரு அவமானம் வரும். எங்களோட ஆணையர் உப்பளத்தை மீட்டெடுக்கிறதுக்கு எங்கள் அண்ணன்மார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது தெரியும். இதை இழிவுபடுத்த நினச்சிங்கன்னா உங்களுக்கு பின் விளைவுகள் பெருசாக வரும். சொல்லிட்டா ஆளும் கட்சி நன்றாக நீங்கள் யோசிக்கணும். இந்த ஆணையர் உப்பளம் எங்களுக்கு முதுகெலும்பு மாதிரி. நாங்கள் விட மாட்டோம், கடைசி வரைக்கும் விட மாட்டோம். இளைஞர்கள் பட்டாளம் 1-2 இல்லை, கூட இருக்குது. நாங்கள் விட மாட்டோம். வன்னி மாவட்டம்னா அவ்வளோத்துக்கு கேவலம் இல்லை, கடைசி வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். நன்றி, வணக்கம்.